இந்த சிஎஸ்கே டீமுக்கு என்னதான் ஆச்சுன்னு எனக்கு தெரிலங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து ஆர்ஆர் கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணிக்கலாமா மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு டாக் வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கு ஆர்ஆர் வந்து நாங்க சாம்சனை தரோம். ஆனா நீங்க அதுக்கு பதிலா எங்களுக்கு ஜடேஜாவை தாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. இந்த டீல பார்த்தீங்கன்னா, அப்பவே சிஎஸ்கே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேத்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, லியோ ஆட்லைன் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு சில போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து போட்டிருப்பாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு ஆர்ஆர் கிட்ட நம்ம சிஎஸ்கேவை போய் ஓகேங்க நாங்க அந்த ட்ரேடுக்கு ஒத்துக்கிறோம். நீங்க வந்து ஜடேஜாவை எடுத்துக்கோங்க, எங்களுக்கு சாம்சனை கொடுத்துருங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. அதுக்கு உடனே ஆர்ஆர் வந்து எங்களுக்கு ஜடேஜா மட்டும் பத்தாது, நீங்க கூடவே ட்ரிவால்டு ப்ரூவிஸே தாங்க, நாங்க உங்களுக்கு சாம்சனை தரோன்றாங்க. ஏய் என்னங்கடா இது, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லை? எப்படி ட்ரெவால் ப்ரூவிஸு ப்ளஸ் ஜடேஜா இந்த 2 பிளேயரை கொடுத்து நீங்கள் வந்து சாம்சனை எடுத்துக்கோங்க சொல்லிட்டு பார்த்து ராஜஸ்தான் சொல்லியிருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ராஜஸ்தானை கலாய்க்கணும் அந்த மாதிரி இன்டென்ஷனாக இல்லை. பட் சிஎஸ்கே இந்த அளவுக்கு இறங்கி போய் சாம்சன் கோசம் கெஞ்சணுமா? எனக்கு நிஜமாக எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க கிட்டே இருக்கிற பிளேயர்ஸையும் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு பிளேயர்ஸுங்க. இதுக்கு நடுவில் ஜடேஜாவையும் ப்ரூவிஸையும் கொடுத்துட்டா சாம்சனை வாங்கணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அவசியமும் இல்லை. பட் இவனுங்க என்ன பண்ண போகிறானுன்னு சொல்லிட்டு பார்த்து நிஜமாக எனக்கு தெரியல. டே சிஎஸ்கே பார்த்து பண்ணுங்கடா, தயவு செஞ்சு இந்த ட்ரேடை ஒண்டி அக்செப்ட் பண்ணுறாதீங்க. அப்புறம் ஒன்றா சொல்கிறதுனே எனக்கு வந்து தெரியல. ஸோ இந்த ட்ரேடை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான டெசிஷன் தான் நான் சொல்லுவேன்.